இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். அஸ்ட்ரோ பாலா சார் இருக்காரு நம்ம கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருமணம், அதாவது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது திருமணம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கல்யாணத்தை நடத்திப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறாங்க. வீட்டை கூட கட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணத்தை பண்றது அவ்வளவு கஷ்டம். இது உறவுகள் அண்ட் உணர்ச்சிகளின் ஒரு சங்கமம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி அந்த திருமணத்துக்கு சில தடைகள் இருக்கு. அது என்ன, எந்த மாதிரி தடை? அது ஜாதகத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறது என்ன? கண்டிப்பா ஜாதகத்தோட தான் இருக்கு. ஜாதகம் ஒரு மனிதனுடைய கேரக்டரை டிசைட் பண்றது. இப்போ நமக்கு என்ன சிந்தனை இருக்கோ, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எனக்கு மசால் தோசை தான் சாப்பிடணும்னு கேட்குறோம். ஏன் பூரி வேணாம், பூரி சொல்லும்போது வேணான்றோம். அப்போ உணவு ஒன்று தான், பட் பூரியா ஒரு உணவா இருக்கு, மசால் தோசையா ஒரு உணவா இருக்கு. அப்போ உங்க சிந்தனை மசால் தோசையாவே இருக்கு. அப்ப தெரியாதனமா உங்களுக்கு பூரி கொடுத்துட்டோம்னா கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க, பாதியில கொஞ்சம் வச்சிருக்கீங்க. விருப்பம் இல்லாத உணவு கொடுத்தா அதே மாதிரிதான் நம்ம மைண்ட்ல ஒரு கற்பனையில நம்ம 5ஆம் பாவம்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. 5ஆம் பாவத்துல நம்மளுடைய கற்பனை ஒரு சக்தி ஓடிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்க்கும்போது தான் உங்க மைண்ட் லாய்க்கும். அப்ப அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டைஜஸ்ட் பண்ணுங்க. பூரியை கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. ஆனாலும் கடைசியா பாதி முக்கா பூரியை விட்டுட்டு போயிடுவீங்க. அப்ப வாழ்க்கையில பிரேக் ஆவதற்கு சான்சஸ் இல்லை. இப்படியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி தான் அவங்களுக்கும், ஆப்போசிட் ஜெண்டருக்கும் அவங்களும் இந்த சிந்தனையோட வருவாங்க. அவங்களுக்கும் அப்போ ரெண்டுமே 5ஆம் பாவமும் ஒத்து போகணும். அப்ப 5ஆம் பாவமும் ஒத்து போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, எண்ணங்கள் ஒத்து போகணும். 2ஆம் பாவம் தான் குடும்பஸ்தானம். இல்ல, ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் ஒத்து போனாதான் குடும்பம் ஒத்து போகும். நம்மளுடைய சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் நாடகம் பிடிக்குதுன்னா எனக்கு ஷேக்ஸ்பியர் நாடகம் பிடிச்சாதான் ஒத்து போகும். ஒத்த மனப்பான்மை இருக்கு. எனக்கு சார்லி சாப்ளின் பிடிக்கும், உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் பிடிக்கணும்னா சான்ஸே கிடையாது, ஒத்து போகாது. அதே மாதிரிதான் 5ஆம் பாவம் எப்படி ஒத்து போதோ, அது ஒத்து போனாதான் 2ஆம் பாவத்தை பத்தியே சிந்திக்கவே முடியும். சார் கரெக்டா சொல்றாரு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இதுவரையும் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா மெயின் லக்னம், லக்னத்துக்கு அப்புறம் குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், கலத்தர ஸ்தானமான 7ஆம் இடம், இதுதான் மெயின். 9ஆம் இடம் 11ஆம் இடம் சொல்லும் போது சார் ஒரு டிஃபரெண்டான ஒரு பதிவை வைக்கிறாரு. இந்த 5ஆம் பாவமும் லக்ன பாவமும், அதனாலதான் 1, 5, 9 திரிகோணங்கள். அப்ப சிந்தனைகள் ஒன்றா இருக்கும். ஓரளவுக்கு 90% கோயின்சைட் ஆகணும், 75% கோயின்சைட் ஆகணும். சரி, இல்லைன்னா அந்த 2ஆம் பாவம் கண்டினியூட்டி கட் ஆயிடும். 5ஆம் இடம்ங்கிறது எண்ணங்களை குறிக்குது. எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் எல்லாமே பின்னாடி. எண்ணங்கள் நம்மளுடைய கற்பனைகள், கற்பனா சக்தியை கண்ட்ரோல் பண்றது எண்ணங்கள். அப்ப எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரசிடென்ட் ஆகணும்னு எண்ணம் வச்சுக்கிறோம். அப்பவும் முடியாதுப்பா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் ஆகும், அட்லீஸ்ட் உங்களால மேனேஜ் பண்றோம். அந்த எண்ணங்கள் தான் அந்த 5ஆம் இடம். திருமண தடைக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும்ங்கிறீங்க நீங்க மெயினா. அந்த இல்ல, 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா திருமணம் ஜாதக பொருத்தத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பாக்குறோம் பொருத்தம் பாக்குறதுக்கு. ஆனா அந்த பொருத்தம் பண்ண கல்யாணம் தொடர்ந்து சந்தோஷமாக நடக்குமான்னு என்பதை பார்க்கறதுக்கு 2 பேரோட 5ஆம் இடத்தை கண்டிப்பா பார்க்கணும். சரியா சொன்னாரு. அதாவது கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆயிரங்காலத்து பயிர் சொல்றோம். அப்போ சாரோட அழகான பதில் என்னன்னா, திருமணம் செய்யுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸா நல்ல மகிழ்வா இருக்கணும். அது ஆயிரங்காலத்து பயிரான முடிவு பண்றது 5ஆம் இடம் தான். அது கரெக்ட். சோ அருமையான பதில் சொல்லியிருக்காரு. திருமணம் ஆகும் 2, 7, 8 மேட்ச் ஆச்சுன்னா திருமணம் ஆகும். அது கண்டினியூ ஆகி அதனுடைய சந்ததிகள் வளர்ந்து அந்த மகிழ்ச்சி இன்னும் பேசணும். பல பேர் இந்த ஐடியல் கப்பல்னு பேர் வாங்கணும்னா, உண்மையான ஐடியல் கப்பல் பேர் வாங்கணும்னா 5ஆம் இடம் ஒத்து போகணும், 1, 5, 9 ஒத்து போகணும். இதுதான் பானை பிடித்தவள் பாக்கியசாலின்றான். அப்போ 9ஆம் இடம் நல்லா இருக்கிற பொண்ணுக்கு தான் வாழ்க்கையில சௌபாகியவதியா வருவா. பாக்கியஸ்தானம் சௌபாகியவதினு பேர் அவளுக்கு. அப்பதான் அவ கணவனை மேனேஜ் பண்ணுவா, குழந்தைகளை மேனேஜ் பண்ணுவா, சொந்தங்களை மேனேஜ் பண்ணுவா. ஸோ இது வரைக்கும் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி அந்த 9ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா அந்த 9ஆம் இடத்துக்கு தகுந்த மாதிரி தனக்கு கிடைக்கக்கூடியதை அவைல் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்முடன் இருப்பவர் அஸ்ட்ரோ பாலா. இவர் மிக அருமையான விளக்கம். எதுக்குன்னா, ஒரு திருமண தடையில்லாம ஒரு விவாகரத்துங்கிற ஒரு பேச்சுக்கே இடையில்லாம ஆயிரங்காலத்து பயிர் ரொம்ப ஒரு அந்யோன்யமான லைஃப் கண்டினியூஸா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஜய்